ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சம், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. ஸோ இந்த டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான டைப் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 999 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 999 இருக்குது, இங்கேயும் 999 இருக்குது. ஸோ இது மூணுமே ஈக்குவலாக இருக்குதா? 999 999 மூணுமே வந்து சேமாக இருக்குதா? ஸோ அப்படி சேமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து படிப்படியாக தான் முன்னேறணும். சரியா? படிப்படியாக முன்னேறணும்னா கீழே இருந்து தான் நம்ம மேலே வந்து மேல் நோக்கி போகணும். ஸோ அப்போ கீழே இருக்கிற வேல்யூ என்னது? கீழே இருக்கிற வேல்யூனா டினாமினேட்டர். ஸோ அப்போ இதை மட்டும்தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 999, நியூமரேட்டரில் இருக்கிறது 995. சரியா? இப்போ கீழே இருந்து தான் மேலே போகணும்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே அப்படின்னா அதாவது நம்ம அடியில் இருக்கிறோம் கீழே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இப்போ நான் டாப்புக்கு போயிட்டேன் மேலே போயிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். சரியா? இப்போ கீழே இருக்கிற நெகட்டிவான விஷயம் அப்படின்னா கீழே இருக்கிற டேர்ம்ல இருந்து 1 நான் வந்து சப்ராக்ட் பண்ணணும். மேலே இருக்கிறது பாசிட்டிவ் அப்படின்னா மேலே இருக்கிற வேல்யூ கூட 1 நான் ஆட் பண்ணணும். சரியா? கிளியரா இருக்குதா? என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா இந்த மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் 999 இது மூணும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து நம்ம படிப்படியாக முன்னேறி போகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கீழே இருக்கிறோம் அடியில் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ மைனஸ் இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு வேல்யூவில் -1 போடணும். அண்ட் மேலே நான் டாப்புக்கு போயிட்டேன்னா அது இன்னும் பாசிட்டிவான விஷயம். ஸோ 1 நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டீங்களா? இது பண்ணதுக்கப்புறம் நான் கீழே இருந்து படிப்படியாக முன்னேறணும்னு சொன்னால் அப்போ கீழே இருந்து நான் மேலே போகணும். அப்போ கீழே இருக்கிற வேல்யூ என்ன வரும்? எனக்கு 999 1 கழிச்சா எனக்கு 998ன்னு வரும். அது அப்படியே எழுதிடுங்க. கீழே இருந்து அடுத்து மேலே போகணுமா? மேலே உள்ள வேல்யூக்கு மேலே உள்ள இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 996 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். 998 9996. ஸோ ஆப்ஷன் பி. புரியுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் பார்க்குறீங்க, மூணும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்? இந்த ஒரு இதை மட்டும் நடுவில் இருக்கிற ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கீழே இருந்தால் நெகட்டிவ் மேலே இருந்தால் பாசிட்டிவான விஷயம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ கீழே வந்து -1 போடுறீங்க, மேலே வந்து +1 போடுறீங்க. கீழே இருந்து தான் நம்ம வந்து படிப்படியாக முன்னேறி போகணும். ஸோ இப்போ கீழே உள்ள டேர்முக்கான வேல்யூ மேலே உள்ள டேர்முக்கான வேல்யூ ரெண்டையும் அப்படி ஒன்றா அட்ட ஸ்ட்ரெச்சில் எழுதிட்டீங்க அப்படின்னா அதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். புரிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 49 இங்கேயும் 49 இங்கேயும் 49 எல்லாமே சேமாக இருக்குதா? ஸோ இப்போ எல்லாமே சேமாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நடுவில் இருக்கிற 995 டிவைட் பை 9999 இதை மட்டும் எடுப்பீங்களா? ஸோ இப்போ கீழே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மைனஸ் நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறதுனா பாசிட்டிவான விஷயம் +1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? கீழே இருந்து தான் மேலே எழுதிட்டு போகணும். கரெக்டாக? அப்போ கீழே இருந்து தான் மேலே எழுதிட்டு போகணும் அப்படின்னா கீழே உள்ள வேல்யூனா 999 இந்த 1 போச்சுன்னா 8ன்னு வரும். இப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து 4 டிஜிட் இருக்குது, மேலே வந்து 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு 0 அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே 4 தான் இருக்கணும், மேலே 4 தான் இருக்கணும். சரியா? இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நடுவில் உள்ள வேல்யூஸ் மட்டும் எடுத்துப்பீங்க. அந்த நடுவில் உள்ள வேல்யூஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். 4னா கீழே 4னா மேலே 4 இருக்கணும், கீழே 3னா மேலே 3 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். மற்றபடி இது எல்லாமே சேம் தான். கீழே உள்ளதை மைனஸ் பண்ணணும், மேலே உள்ளதை ப்ளஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே சேம் தான். சரியா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கீழே இருந்து மேலே போகும்போது கீழே உள்ள வேல்யூ நீங்கள் எழுதிடுவீங்க. மேலே உள்ள வேல்யூ 0 ஒன்று ஆட் பண்ணீங்களா? ஸோ அப்போ இந்த 0 9 5 + 1 6. ஸோ அப்போ 9998 0 996. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி நார்மலாக ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 999 × 999 போடுவீங்க ப்ளஸ் 995 அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். டிவைட் பை 999 இருக்கும், இன்டூ 999 இருக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ இதை கால்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? அதான் வந்து ஷார்ட்கட்டாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக 999 போட்டு இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை வந்து 995 கூட நீங்கள் ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பட் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக இந்த ஷார்ட்கட் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸுமே சேமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இங்கேயும் பார்த்துங்க எல்லாமே 3மே சேமாக இருக்குது. இங்கேயும் 3மே சேமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கீழே வந்து மைனஸ் பண்ணுறோம், மேலே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ கீழே இருந்து தான் மேலே போகணும். ஸோ அப்படி போகும்போது டிஜிட்ஸ் வந்து சேமாக இல்லைன்னா இங்கே ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அதாவது 2 தான் வந்துட்டு சேமாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடில் இருக்குதுல்ல, ரைட் சைடில் உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. ரைட்டில் உள்ளதை அப்படியே நீங்கள் எழுதிக்கணும். லெஃப்டில் உள்ளது என்ன பண்ணணும், லெஃப்டில் உள்ளது எத்தனை 9 இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வந்து நீங்கள் போடணும். ஸோ ரைட் வந்து ஒரு நல்ல விஷயம், ரைட் ஹேண்ட் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்டு சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு சொல்கிறத அப்படியே வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதோ அத்தனை ஜீரோஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த நடுவில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குதா, 95ம் 99ம் இருக்குதா, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4. ஸோ அந்த 4 என்ன பண்ணணும்னா இதுல இருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 990000 இதுல இருந்து நீங்கள் 4 கழிச்சிங்க அப்படின்னா, ஸோ இதுல இருந்து நீங்கள் ஒன்று கடன் வாங்கி இது பண்ணுவீங்க. அப்போ 989996. ஸோ இப்போ 989996. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ புரிஞ்சதா. என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 3மே சேமா இருந்துச்சு அப்படின்னா கீழே மைனஸ் மேலே ப்ளஸ், கீழே இருந்தால் நெகட்டிவ் மேலே இருந்தால் பாசிட்டிவ். ஸோ -1 + 1 போடுவோம். ஸோ கீழே இருந்து தான் மேலே போகணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம கீழே உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு மேலே உள்ளதை 2 எழுதுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும், 3மே சேமாக இருக்குது. ஸோ இப்போ கீழே மைனஸ் மேலே ப்ளஸ், கீழே இருந்து தான் மேலே போகணும். அப்படி மேலே போகும்போது இங்கே ஒரு டிஜிட் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால நான் ஒரு 0 இங்கே முன்னாடி நான் ஆட் பண்ணிக்கணும். மூணாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இதுதான் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ரைட் சொல்கிறத அப்படியே கேட்கணும், லெஃப்ட் சொல்கிறத ஜீரோஸாக நம்ம எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கணும். மைனஸ் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதை வந்து நான் மைனஸ் பண்ணிடணும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சா. இப்போ இங்கே பாருங்க, இது வேற நம்பர், இது வேற நம்பர், இது வேற நம்பராக இருக்குதா. ஸோ அப்போ ரைட் சைடில் உள்ளதான் எப்போவுமே எடுத்து எழுதிருங்க. ஸோ வெவ்வேறு நம்பராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா இதான் மெத்தடு, ரைட் சைடில் உள்ளதை அப்படியே எழுதணும், லெஃப்ட் சைடு சொல்றது என்ன பண்ணணும், ஜீரோஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் போன சம்மில் என்ன பண்ணோம்னா இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னவோ நம்ம அதை வந்து எழுதணும். இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடில் இருக்குது இல்லையா 196, ஸோ அது டிவைடட் பை 28. ஸோ இப்படி போடணும். சரியா. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 196,000 இருந்து நீங்கள் 7 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 7 கிடைக்கும். ஸோ இப்போ -7 போட்டிங்க அப்படின்னா 196,953. இப்போ 195,993. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். சரியா. ஸோ இந்த மைனஸ் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி சம்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல நம்ம ப்ளஸ் போடணும். ஸோ எப்போ மைனஸ் போடணும் எப்போ ப்ளஸ் போடணும்னு கேட்டிங்கன்னா இந்த நடுவில் உள்ள ஃப்ராக்ஷன் பாருங்க 27/28 இருக்குது. ஸோ இப்போ 27/28னா 27 உள்ள போடுவோம், 28 வெளியில போடுவோமா. ஸோ இப்போ மேலே உள்ள நம்பர் வந்து சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். மேல உள்ள நம்பர் சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். மேல உள்ள நம்பர் பெருசா இருந்து கீழே உள்ள நம்பர் சின்னதா இருந்துச்சுன்னா இது வந்து இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். ஸோ மேல உள்ளது சின்னதா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்பர். ஸோ இப்போ மேல உள்ளது சின்னதா இருந்துச்சுன்னா மைனஸ், இல்லைன்னா ப்ராப்பர் இம்ப்ராப்பர் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து எப்போ மைனஸ் போடணும் எப்போ பிளஸ் போடணும்னு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா மேல உள்ளது சின்னதா இருந்துச்சுன்னா மைனஸ், மேல உள்ளது எப்பவுமே பாசிட்டிவா தானே இருக்கணும். இப்போ மேலே உள்ளது சின்னதாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க நெகட்டிவான கமெண்ட் சொல்கிறாங்க, அப்போ மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே உள்ளது எப்பவுமே அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், இப்போ இதே சம்முக்கு நான் 28/27 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், அதே 196 ரைட் சைடில் உள்ளது அப்படியே எழுதியிருப்பேன், லெஃப்டில் உள்ள 3 9க்கு பதிலாக 3 0 எழுதியிருப்பேன். மேலே உள்ளது அதிகமாக இருக்குது, அப்போ நல்ல விஷயம் தானே, பாசிட்டிவான விஷயம், அப்போ ப்ளஸ் போடுறேன். 196 அதை அப்படியே எழுதிடுறேன். டிவைட் பை இங்கே என்ன போடணும்னா சேம் அந்த 28 தான் போடணும்.
ஸோ டிவைட் பை 28. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வரும். இப்போ 196,007 அப்படின்னு வரும். சரியா? எப்பவுமே பெரிய நம்பரை டிவைட்ல 28 அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ 3 டைப்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம். சரியா? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3மே வந்து சேமா இருக்கணும். ஸோ 3மே சேமா இருந்துச்சுன்னு சொன்னா கீழே வந்து நெகட்டிவ், மேலே பாசிட்டிவ். ஸோ இப்போ கீழே இருந்து மேலே எழுதிட்டு போகணும். ரெண்டாவது அதே தான், 3மே சேமா இருக்குது, ஒரு டிஜிட் மட்டும் கம்மியா இருக்குது. ஸோ இப்போ ஒரு 0 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஒரு மெத்தட். ரெண்டாவது 2 மட்டும் சேமா இருந்துச்சுன்னா அந்த சேமா இருக்கிற அந்த ரைட் சைட்ல உள்ளதை அப்படியே எழுதிக்கிறோம். லெஃப்ட் சைடு சொல்றத நம்ம ஜீரோஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். மைனஸ் இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். சரி, இது வந்து 2 சேமா இருக்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொன்னா ரைட் சைட்ல உள்ளதை அப்படியே எழுதிக்கிறோம், லெஃப்ட் சைட்ல உள்ளதை ஜீரோஸ் போடுறோம். எப்போ மைனஸ் போடணும்னா மேல உள்ளதை கம்மின்னு சொன்னாங்கன்னா மைனஸ் போடுறோம், மேல உள்ளது அதிகம் சொன்னாங்கன்னா பிளஸ் போட போறோம். போட்டுட்டு இந்த ரைட் சைட்ல உள்ளது நம்பர் டிவைட் பை பெரிய நம்பர். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மெத்தட். இதுதான் வந்து லாஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இந்த ஃப்ராக்ஷனில். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பண்ணணும்னா இது எப்படி இருக்குது, 1 + 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1 + 1/9 இப்படி இருக்குதா? இது நீங்கள் என்ன பண்ணணும், 9 1s are 9, 9 + 1 10, 10/9. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 10/9 போடணும். ஸோ இப்போ 10/9 போட்டிங்கன்னா இந்த 9 என்ன ஆகும், மேலே போகும். இப்போ மேலே போச்சுன்னா 1 + 9/10. இங்கே ஒரு 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 10 × 1 10, 10 + 9 19/10 வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூக்கு போல நீங்கள் என்ன பண்ணணும், 19/10 போடுவீங்க. ஸோ இந்த 10 நம்ம மேலே எழுதிடலாம். ஸோ அப்போ என்ன வரும், 1 + 10/19 வரும். ஸோ அப்போ 19 × 1 வந்து 19 + 10 வந்து 29/19. ஸோ அப்போ 29/19 அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். இப்போ இது வந்து ஒரு மூணு இடத்துல தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணி போட்டுட்டீங்க. ஒருவேளை நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஆல்சோ நீங்கள் இதை பண்ணும்போதுமே சம்டைம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, டைம் நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அது என்ன ஷார்ட்கட்டுன்னு கேட்டிங்கன்னா இதில் எத்தனை ப்ளஸ் இருக்குது, 1 2 3. ஸோ 3 ப்ளஸ் இருக்குதா? ஸோ இப்போ 3 டேஷ் போட்டுக்கோங்க. சரியா? 3 டேஷ் போட்டுக்கோங்க. இந்த கடைசியா ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குதா, என்ன இருக்குது கடைசியா இருக்கிற ஃப்ராக்ஷன் 1/9. ஸோ அப்போ அந்த 1 9 இதை எழுதிக்கோங்க. சரியா? கடைசியா இருக்கிற ஃப்ராக்ஷனை நான் 1/9 19 எழுதிக்கிட்டேன். எத்தனை பிளஸ் இருக்குது அப்படின்னா 3 பிளஸ் இருக்குது. ஸோ 3 டேஷ் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், 9 + 1. ஸோ எல்லாமே பிளஸ் தானே, 3 பிளஸ் தானே. ஸோ அப்போ பிளஸ் பண்ணணும். சரியா? என்ன பண்ணணும், 9 + 1 என்னது 10, 10 + 9 19, 19 + 10 29. அடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட் நம்பர் டிவைட் பை அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 29/19. ஆன்சர் வந்துருச்சா? ரொம்ப சிம்பிள். என்ன பண்றோம், 1/9ன்ற ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ 1, 9 போட்டுக்கிட்டேன். 3 பிளஸ் இருக்குது. ஸோ 3 டேஷ் போட்டுக்கிட்டேன். 3 வேல்யூ நான் எழுதணும், அதனால 3 டேஷ் போட்டுக்கிட்டேன். எல்லாமே பிளஸ்ல இருக்குது. ஸோ எல்லாமே பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு பண்ணிட்டேன். அதனால 9 + 1 10, 10 + 9 19, 19 + 10 29 போட்டாச்சா? இப்போ லாஸ்ட் நம்பர் டிவைட் பை லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர். ஸோ இந்த வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ்னு கரெக்டாக நீங்கள் எழுதணும். 3 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். 4 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 4 வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணுறதுக்குனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் என்ன இருக்குது, 1/3 இருக்குது. ஸோ இப்போ 1, 3ன்னு எழுதுவீங்க. எத்தனை ப்ளஸ் இருக்குது, 1 2 3. ஸோ இப்போ 1 2 3ன்னு 3 டேஷ் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாமே ப்ளஸ் இருக்கனால ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 1 + 3 வந்து 4, 4 + 3 வந்து 7, 7 + 4 வந்து 11. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் என்னது 11, டிவைட் பை லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளது 7. அப்போ 11/7 இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க. ஸோ இதில் லாஸ்ட்ல இருக்கிற ஃப்ராக்ஷன் என்ன, 2/3. ஸோ அப்போ 2, 3ன்னு எழுத போறீங்க. எத்தனை பிளஸ் இருக்குது, 1 2 3 4 பிளஸ் இருக்குது. ஸோ அப்போ 1 2 3 4 + 4 டேஷ் எழுதிட்டேன். எல்லாமே பிளஸ்ல இருக்கனால ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ 3 + 2 5, 5 + 3 8, 8 8 5 13, 13 8
21. ஸோ இப்போ உங்கள் ஆன்சர் 21/13. லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. கடைசியாக என்ன இருக்குது? ஃப்ராக்ஷன் 1,4. அதாவது 1/4 இருக்குது. ஸோ 1,4 நான் எழுதிக்கிட்டேன். இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது? 1 2 3 4 மைனஸ் இருக்குது. ஸோ 4 டேஷ் நான் எழுதிக்கிட்டேன். 4 டேஷ் எழுதிட்டேன். அங்கே எல்லாமே ப்ளஸில் இருந்தனால நம்ம எல்லாமே ப்ளஸ் பண்ணோம். இங்கே எல்லாமே மைனஸில் இருக்கிறனால நம்ம எல்லாமே சப்ராக்ட் பண்ணணும். எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 4 - 1 வேல்யூனா 3. 3 - 4 வேல்யூ -1. -1 - 3. -1 - 3 வேல்யூ -4. ஸோ அப்போ இங்கே -4. -4 minus of -1. இப்போ -4 minus of -1 வந்து minus into minus plus 1. அப்போ -4 plus 1 வந்துட்டு -3. சரியா? அப்போ 1 2 3 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ லாஸ்ட் வேல்யூ என்ன? -3 டிவைட் பை ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? -4. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 3/4. ஸோ இதான் வந்து எனக்கு ஆன்சராக வரும். ஸோ புரியுதா? மைனஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. 4 - 1 அப்போ 3. 3 - 4 வந்து பெரிய வேல்யூக்கு மைனஸ் இருக்கனால -1 வரும். -1 - 3 வரும்போது சைன் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். எந்த சைன் இருக்குதோ அந்த சைனை நம்ம முன்னாடி போட்டுறணும். நெக்ஸ்ட் -4 கிடைக்குதா? -4 - 1 இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா -4 இங்க -1 இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் ஒரு மைனஸ் சிம்பிள். ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு பிளஸ்ஸா மாறிடுமா? அதனால -4 + 1 = -3. அதனால லாஸ்ட் டிஜிட் என்னது? -3. அப்போ லாஸ்ட் டிஜிட் -3 டிவைடட் பை லாஸ்ட்டுக்கு முன்னாடி டிஜிட் -4. இது ரெண்டையும் நம்ம அடிச்சோம் சொன்னா மைனஸை கேன்சல் பண்ணோம் சொன்னா 3/4 வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 3/4 தான் ஆன்சர். புரிஞ்சா? இப்போ இந்த சம் நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஹோம்ஒர்க் மாதிரி சொல்லுங்க. ஸோ இப்போ 1/3 இருக்குது. 1,3 போடணும். எத்தனை சைன் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 டேஷ் 1 2 3 4 5 டேஷ் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட்ல பிளஸ், ரெண்டாவது மைனஸ், மூணாவது பிளஸ், நாலாவது மைனஸ், அஞ்சாவது பிளஸ். ஸோ இப்போ பிளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி பண்ணணும். சரியா? ஸோ இப்போ 3 + 1 வந்து 4, 4 - 3 வந்து 1, 1 + 4 வந்து 5, 5 - 1 வந்து 4, 4 + 5 வந்து 9. ஸோ இப்போ உங்கள் ஆன்சர் 9/4 அப்படின்னு வரணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் போட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எப்போ ப்ளஸ் பண்ணணும் எப்போ மைனஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுறோம், எல்லாமே மைனஸில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி மாறி வந்துச்சுன்னா பாட்டம்ல இருந்து கீழே இருந்து நீங்க போகணும். சரியா? கீழே இருந்து தான் நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டே போகணும். ஏன்னா கீழே இருந்தா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். 3 × 1 3, 3 + 1 4/3 அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த சைன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ் சொல்லிட்டு இங்க இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுவுமே கீழே இருந்து படிப்படியா முன்னேற மாதிரி தான். சரியா? நெக்ஸ்ட் போன சமுக்கும் இந்த சமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, போன சம்ல இங்க எல்லாமே 1 அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஃப்ராக்ஷன்ல மட்டும்தான் நமக்கு எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 1/4 2/3 எப்படி இருந்தாலும் அதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். பட் இங்க எல்லாமே 1 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இந்த சம்ல பாருங்க, இங்க எல்லாமே 2 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் அந்த 1/5 நம்ம அப்படியே எழுதிடுறோம். 1,5 எழுதிடுறோம். எத்தனை பிளஸ் இருக்கு? 1 2 3 4, 1 2 3 4, 4 பிளஸ் இருக்கு. 4 டேஷ் நான் போட்டேன். எல்லாமே என்ன சைன்? பிளஸ் சைனா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பிளஸ் 1 2 3 4 பிளஸ். இப்போ இங்க எல்லாமே 2 இருக்குதா? ஸோ இப்போ எல்லாமே 2 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னா இந்த பிளஸ் வருதுங்க. சரியா? ஸோ இந்த பிளஸ் வந்து கீழே நான் போட்டுக்கிறேன். 1 2 3 4, 4 பிளஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் 2 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்? இந்த 2 இப்போ இங்கே ஒரு இடத்துல 3 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் 3 போட்டுக்கணும். சரியா? அப்போ என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் நம்ம எழுதிக்கணும். ஸோ 2 இருக்குதா? இது நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் தானே வரும், அப்புறம் தானே அடிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த நம்பர் எல்லாமே 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? டைரக்டா அது 5 + 1 6ன்னு போட்டு எழுதியிருப்போம். பட் இந்த சம்ல 2ன்னு ஒரு நம்பர் இருக்கிறதுனால என்ன பண்ணோம்னா 5 × 2 எவ்வளோ? 10. 10 + 1 எவ்வளோ? 11. 11 தான் நான் இங்கே போடணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். 11 × 2 22. 22 +
அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 5. 11 to 22, 22 plus 5 வந்து 27. அடுத்து 27 into 2 54, 54 plus 11 வந்து 65, 65 into 2 வந்து 130 plus 27 157. ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள டேர்ம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த 1/5 ஃப்ராக்ஷன் இருக்குதா, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். எத்தனை ப்ளஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 டேஷ் போட்டுக்கிறோம். ஸோ இங்கே வந்து வெவ்வேறு நம்பர், இங்கே எல்லாமே 1 இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடுவோம். வெவ்வேறு நம்பர் இருக்கிறனால கீழே இருந்து தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு 2, அடுத்து 3, அடுத்து 1, அடுத்து 2. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 5 2s are 10, 10 plus 1 11, 11 into 3 33, 33 plus 5 வந்து 38, 38 into 1 வந்து 38, 38 plus 11 வந்து 48, 49, 49 into 2 வந்து 98. ஸோ 98 plus 38, 98 plus 38 16 13. ஸோ 136. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் 136 டிவைட் பை 49. சரியா? இப்போ 49 into 2 வந்து 98 ப்ளஸ் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 38. ஸோ இப்போ 136 வரும். 136 டிவைடட் பை 49. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இந்த சம்ல பார்த்தீங்கன்னா போன சம்ஸ் வரைக்கும் இந்த இடங்கள்ல எல்லாமே 1 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இந்த இடங்கள் எல்லாமே 1 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாமே 1 இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம டைரக்டா ஆடோ சப்ராக்டோ பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்? 2 2 2 இல்லை 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அதை மல்டிப்ளை பண்ணி முன்னோட உள்ள நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இங்கே வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா அதே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 4 5 எழுதிக்கிறோம். எத்தனை ப்ளஸ் இருக்குதுன்னா அத்தனை டேஷ் நம்ம எழுதிக்கிற போகிறோம். ஸோ லாஸ்ட்ல இருந்து நம்ம நம்பர்ஸ் எழுதணும். 1 5 2 எழுதியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 5 into 1 5 ப்ளஸ் 4 வந்து 9. இங்கே ஒரு நம்பர் இருக்கு பாருங்க 3 2 அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 3 and 2 நம்ம டிவிஷன்ல எழுதணும். ஸோ அப்போ 5 into 1 வந்து 5, 5 plus 4 வந்து 9. ஸோ அப்போ 9 டிவைட் பை 3. இது அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேஷ்ல 3 போடணும். சரியா? ஸோ அடுத்து 3 into 5 வந்து 15, 15 plus 5 சாரி 15 plus 3 into 5 வந்து 15, 15 plus 5 முன்னாடி உள்ள நம்பர் இதுதான். 15 plus 5 வந்து 20. ஸோ இப்போ 20 கிடைக்கும். 20 இங்கே 2 இருக்குதா? இப்போ 20 டிவைட் பை 2 அப்போ என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டாவது பாக்ஸில் 10 இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 10 into 2 20, 20 plus முன்னாடி உள்ள நம்பர் என்னதுன்னா 3. ஸோ இப்போ 20 plus 3 வந்து 23. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 23 டிவைட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? வழக்கம் போல இந்த 4/5 அப்படின்னு இருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம எழுதிடுறோம். முன்னாடிலாம் வந்து என்ன இருந்துச்சு? இங்கே எல்லாமே 1 1 இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக ப்ளஸ் பண்ணி எழுதிட்டோம். அண்ட் செகண்ட் டைப்ல என்ன இருந்துச்சு? இங்கே நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து 3 ப்ளஸ் இருக்கனால 3 டேஷ் போட்டாச்சு. சரியா? 3 ப்ளஸ் இருக்கு, 3 டேஷ் போட்டாச்சு. ஸோ இந்த நம்பர்ஸை கீழே இருந்து நம்ம எழுதிட்டு போகணும். ஸோ இப்போ கீழே இருந்து எழுதிட்டு போனால் 1 5 2 இருக்குது. ஸோ இது செகண்ட் டைப். சரியா? செகண்ட் டைப்ல என்ன பண்ணோம்? 5 into 1 5 plus 4 வந்து 9. ஸோ இதோட நம்ம நிறுத்திடுவோம். இந்த டைப்ல என்ன இருக்குது? இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ அப்போ இதையும் கீழே இருந்து நம்ம எழுதணும். ஸோ அப்போ 3 2 அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து நம்ம எழுதணும். ஸோ அப்போ இந்த 9 என்ன பண்ணணும்? 9 3 டிவைட் பண்ணணும். 9/3 வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ
உங்களுக்கு இந்த டேஷ்ல 3 தான் இருக்கணும் ஆன்சர். சரியா? இந்த டேஷ்ல உங்களுக்கு ஆன்சர் 3. ஓகேவா? அடுத்த டேஷ், அதுக்கு அடுத்த டேஷ், மொத்தம் 3 டேஷ். ஃபர்ஸ்ட் டேஷ்ல உங்களுக்கு 3. அடுத்து என்ன பண்ணணும்? 3 into 5 15. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 15 plus 5 வந்து 20. சரியா? இப்போ 20 இருக்குது. இங்கே டிவைட்ல என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ 20 divided by 2 வந்து 10 வரும். ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 10. சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? 10 into 2 20. 20 பிளஸ் அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ என்ன? 3. அப்போ 23. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் வந்து 23. அதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸ் என்ன? 10. ஸோ இப்போ 23/10 அப்படின்றது கிடைச்சிருச்சா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து எழுதிக்கோங்க. இந்த மெத்தட் மட்டும் திரும்ப சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எல்லாமே 1 1 1 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை ப்ளஸ் இருக்குதோ அத்தனை ப்ளஸ்ஸை நம்ம எழுதிடணும், அத்தனை டேஷ் நம்ம போட்டணும். ஸோ இப்போ அந்த ஃப்ராக்ஷனில் உள்ளது 1,3 மட்டும் போட்டு இது நம்ம ஆட் பண்ணிட்டு எழுதிட்டா போதும். லாஸ்ட்டு டிவைடட் பை லாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே. மைனஸ் இருக்கும்போது மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி மாறி வரும்போது எந்த இடத்துல ப்ளஸ்ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ நீங்கள் வந்து இது எழுதும் போது கீழே இருந்து தான் எழுதிட்டு போகணும், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம். இப்போ வந்து புதுசாக ஒன்று இன்ட்ரோடியூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா 2 2 2 இந்த மாதிரி வேற நம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இதையும் நீங்கள் லாஸ்ட்ல இருந்து எழுதிட்டு வரணும். ஸோ அப்படி எழுதிட்டு வரும்போது இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கு இல்லையா 1,5. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அது ப்ரீவியஸ் உள்ள நம்பரில் ஆட் பண்ணி எழுதணும். மல்டிப்ளை பண்ணி ப்ரீவியஸ் உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ப்ரீவியஸ் உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம். இப்போ என்ன ஆகுது? இந்த இடங்கள்ல சில நம்பர்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட் டேர்ம் இன்டூ அந்த மல்டிப்ளை பண்ணுற டேர்ம் கீழே இருந்து எழுதிட்டு வரணும். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை டிவைடட் பை இதை லாஸ்ட்ல இருந்து எழுதிட்டு வரோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனலாக வரக்கூடிய டேஷ்ல இந்த ஆன்சர் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த நம்பரை தான் அடுத்த டேர்ம் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ப்ரீவியஸ் நம்பர் கூட ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா 23/10 அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ இதான் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் பேஸ்டு சம்ஸ். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த டெசிமலை ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப், இது என்னன்னா எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், இடையில எந்த ஒரு சைனும் வராது. ஸோ அப்போ ப்ளஸ்னா லைஃப், மைனஸ்னா ஃபெயிலு. லைஃப் அப்படின்னா லாஸ்ட் டேர்முடைய நியூமரேட்டர் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்முடைய டினாமினேட்டர். ஃபெயில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்முடைய நியூமரேட்டர் டிவைட் பை லாஸ்ட் டேர்முடைய டினாமினேட்டர். ஸோ லைஃப் ஃபெயில் அந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நடுவில் ப்ளஸ் அல்லது மைனஸ் வரும் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மை எடுத்து எழுதிக்கணும். நடுவில் ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ இப்படி போட்டு நீங்கள் எழுதிடலாம். இதே தான் சேம் மெத்தட் தான் இது. அதுவே வந்து ஸ்கொயரில் வந்தாலும் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதும் போது 1/, தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த +√2 1, அதாவது டினாமினேட்டரில் +√2 +++ன்னு வரும். டினாமினேட்டரில் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அண்ட் இங்கே நடுவில் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோம், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும், டினாமினேட்டரில் இருக்கிற லாஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு மெத்தடு. அண்ட் இந்த மெத்தட் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணோம். என்னன்னா டினாமினேட்டர் லெவலில் ரூட்ஸை நான் கேன்சல் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். காஞ்சிகேட்னா என்ன? இங்கே நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடுறேன், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுறேன். ஸோ ஆப்போசிட் சைன் போடுறேன். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டரில் a+b × a-b கிடைக்கும். ஸோ அதை a² - b² எழுதி என்னால் அதை நம்பராக மாற்றிட முடியும். ஸோ நியூமரேட்டரில் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டினாமினேட்டரில் ரூட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை நான் கேன்சல் பண்ணுறதுக்கு காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை பேசிஸாக நம்ம ஒரு சில சம்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் இதில் a and b கண்டுபிடிக்கிறதுக்கு சம்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் இந்த மெத்தட். ஸோ இந்த இதுலேயும் இந்த மெத்தடில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து இது 3மே வந்து சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால்
கீழே இருந்தால் மைனஸ், மேலே டாப் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ இப்போ கீழே வந்து -1 மேலே +1 போடுறோம். எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனில் இப்போ கீழே இருந்து தான் மேலே எழுதிட்டு போகணும். ஸோ அந்த நம்பரை நம்ம எழுதிட்டோம். அண்ட் தென் இதுவும் சேமாக இருக்குது எல்லாமே. இப்போ கீழேனா மைனஸ், மேலேனா பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஜிட் பதிலாக நான் 0 சேர்த்துட்டு இது நீங்கள் கீழே இருந்து மேலே எழுதணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 மட்டும் சேமாக இருக்குது. 2 மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ளவனை நீ கேளு, ரைட் சைடு சொல்கிறவனை அப்படியே நம்பு. ஸோ அப்படியே எழுதிக்க. லெஃப்ட் சைடு சொல்கிறவனை அவன் எத்தனை சொல்கிறானோ, எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனை ஜீரோஸ் போட்டுட்டு இந்த ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் நம்பர்ஸ் இருக்கா, ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணி எழுதிடு. ஸோ அதான் வந்து உனக்கு ஆன்சர். அண்ட் தென் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ரைட் சைடில் உள்ளதை அப்படியே எழுதிடு. லெஃப்ட் சைடில் உள்ளது எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்க. எப்போ மைனஸ் போடணும்னா மேலே சின்ன நம்பர் இருந்தால் மைனஸ், மேலே உள்ளவங்க கம்மி தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ மைனஸ். ஸோ மேலே இருக்கிறது எப்போவுமே அதிகமாக உள்ளது தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் போட்டுட்டு ரைட் சைடில் உள்ள நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர். சரியா, ரைட் சைடில் உள்ள நம்பர் டிவைட் பை பெரிய நம்பர். ஸோ இப்படி போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணணும், இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதில் 3 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது இந்த கடைசியாக இருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுறோம். எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை டேஷ் போடுறோம். அப்புறம் இப்படி ப்ரீவியஸாக உள்ளதை ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரை டிவைட் பண்ணிடுறோம். இப்போ அதுவே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல இருந்து தான், அதாவது கீழே இருந்து தான் நம்ம மேலே படிப்படியாக ஏறணும். ஸோ இப்போ கீழே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ், இந்த மாதிரி ஆர்டரில் தான் எழுதணும். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல நம்பர் இருக்குதா அதை மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இங்கே இருக்கிற வேல்யூஸை நான் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா. இப்போ இதுவே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ இதே சம் வந்து 1 டிவைட் பை 1 பிளஸ் 1 டிவைட் பை 1 பிளஸ் 1 டிவைட் பை 1 பிளஸ் 1/3. ஸோ என்னன்னா இதுதான் அவங்க கொடுத்த கொஸ்டின். அந்த கொஸ்டினை 1 டிவைடட் பை இப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சம்லையும் 1 பிளஸ் இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சில சம் மட்டும் 1 டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மெத்தடில் இங்கேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வந்துடலாம். 1 ப்ளஸ் இருக்குது, 2 ப்ளஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. நார்மலாக இங்கே கொஸ்டின் என்ன இருக்குது, 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1/3 இப்படி இருக்குதா. நம்ம என்ன பண்ணுவோம், 1,3 போடுவோம். எத்தனை ப்ளஸ் இருக்குது, 1 2 3 ப்ளஸ் இருக்குது, 3 டேஷ் போடுவோம். ஸோ 3 + 1 4, 4 + 3 7, 7 + 4 11 போடுவோம். இப்போ 11/7 இப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுவோமா. ஒரு சில சம்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் சால்வ் பண்ணதுக்கான ஆன்சர் என்னது, நீங்கள் எதை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கீங்க, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு மட்டும்தான் 11/7ன்னு சால்வ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது, 1 டிவைடட் பைன்னு இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், 7 மேலே போயிடும். 7/11 அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. சரியா, எப்படி இருக்குது அந்த கொஸ்டினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ்ல இருந்து வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் போடணும். இதுக்கு மேலே சப்போஸ் 1 டிவைடட் பைன்னு இருந்துச்சுன்னா வர்ற ஆன்சரை இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். புரியுதா. ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ரெகுலராக வந்து ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் சீரீஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்தா போதாது, நோட்ஸ் எடுத்தால் போதாது, ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதாது, இதையும் தாண்டி நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த டெஸ்ட்டு நாங்கள் ஒரு மினிமல் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், 1999. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ பைலிங்குவல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் ரெஃபரன்ஸ் புக் அண்ட் சமச்சீர் கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தென் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் பிடிஎஃப்ல பைலிங்குவலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து நோட்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்கான ஆக்சஸ் வந்து இருக்கும். ஸோ 1 இயர்க்கான ஆக்சஸ் அப்படின்னா எத்தனை டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி வீக்கெண்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும்.
ஸோ அந்த வீக்கில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ, என்ன கிளாஸ் வீடியோ பார்க்குறீங்களோ, அந்த வீடியோ ரிலேட்டட் டாபிக்ஸில் இருந்து உங்களுக்கு அந்த வீக்கெண்டில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எவ்ரி வீக் அந்த கவர் பண்ண டாபிக்ஸை அந்த வீக்கெண்டே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துடலாம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து குரூப் 1ஓ 2ஓ 4ஓ எது எழுதினாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் வந்து வே அஹெட்ல இருப்பீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ எல்லாருக்கும் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.